ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ பார்க்க போகிறது பேசிக் ஸ்டிச் தான். நம்ம ஒரு ஸ்கேலும் பென்சிலும் எடுத்துக்கணும். ஸ்கேலும் பென்சில் எதுக்காக எடுக்கணும்னா, நம்ம லைன் போடுறதுக்காக எடுக்கிறோம். செயின் ஸ்டிச் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதுக்காக 3 லைன் போடணும். ப்ராக்டிஸ்க்காக தான் நம்ம லைனில் போட போகிறோம். அதுக்காக நம்ம எடுக்கிறோம். சில்க் த்ரெட்டு 2 நூலாக எடுத்துடணும். 2 நூலாகவும் ஒரே கலரில் தான் இருக்கணும். நம்ம எடுக்கும் போது முடிச்சு போட்டுட்டு போடணும். சில்க் த்ரெட்டு அறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் பொறுமையாக போடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு அடியில் நீடியில் கொடுத்து மேலே எடுக்கணும். த்ரெட்டை மேலே எடுக்கணும். அடியில் கொடுக்கும்போது முடிச்சு போட்டிருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸாக போடுங்க, சின்ன சைஸாக போடாதீங்க. பெருசாக போடும்போது முடிச்சு போட ஈஸியாக நூல் மேலே வராது. ஃபஸ்ட்டு அடியில் கொடுத்துருக்க நூலை மேலே எடுக்கணும். முடிச்சு போட்டிருக்கிறது அப்படியே நம்ம நூல் எடுக்கும் போது அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போடுங்க. கண்டினியூவாக போடும்போது நமக்கு கொஞ்சம் பெருசாக வரும், பரவாயில்ல. பெருசாக வந்தாலும் பரவாயில்ல. செயின் ஸ்டிச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனாக போடுங்க. த்ரெட்டு அறக்கூடாது. சில்க் த்ரெட்டு அறவும் கூடாது. பொறுமையாக போடுங்க. அறுந்தாலும் திரும்பவும் பிரிச்சுட்டு திரும்பவும் இன்னொரு வாட்டி போடுங்க. டபுள் நூலாக வரணும், சிங்கிள் நூலாக வரக்கூடாது. சிங்கிள் நூலாக வந்தாலும் த்ரெட்டை போட்டிருக்க ஸ்டிச்சை பிரிச்சுட்டு மறுபடியும் போடுங்க. ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. ஊசியை உள்ளே குர்த்திட்டு தான் த்ரெட்டை மேலே எடுக்கணும். அங்கே சின்னதாக ஊசியில் லாக் குட்டியாக ஊசிக்கான நூல் எடுக்கிறதுக்கான ஊசியில் இருக்கும். எடுக்கும் போது ஈஸியாக வரும். பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டணும். செயின் உள்ளே கொடுத்துட்டு திரும்ப வெளியில் எடுக்கும் போது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகுது ஜரி த்ரெட்டில் தான் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட் சிங்கிளாக தான் கொடுக்கணும், டபுள் லேயராக கொடுக்கக்கூடாது. திக்காக இருக்கும். ஜரி த்ரெட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும். உள்ளே குத்தி வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் பழகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும். லைனில் தான் போடணும். ஜரி த்ரெட்டு வேகமாக இழுத்திங்கன்னா கட் ஆகிடும். அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா கட் ஆகாது. பொறுமையாக போடுங்க. லாக் போடும்போதும் செயினை ஃபஸ்ட்டு ஊசியை குத்தி மேலே எடுக்கும் போது த்ரெட்டு மேலே கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு குட்டியாக ஒரு சின்னதாக செயின் கொடுத்து எடுக்கணும். மேலே எடுக்கணும். இப்போ நம்ம அடியில் கொடுத்துருக்க நூல்லேருந்து மேலே இழுக்கும் போது லாக் விழுந்துடும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போது ஸ்விங் த்ரெட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம பீடு ஒர்க்கு, கட்டு ஒர்க்கு இது மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணும்போது யூஸ் ஆகும். இப்போவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்விங் த்ரெட்லேயும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஸ்விங் த்ரெட்டு சிங்கிளாக தான் எடுக்கணும். ஒரே நூல் மட்டும் எடுக்கணும். டபுள் லேயர் எடுக்கக்கூடாது. ஒரு லேயரே சரியாக இருக்கும். நம்ம நாட் போட்டுட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்விங் த்ரெட்லேயும் த்ரெட் அறத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம வேகமாக பிடிச்சி இழுக்காமல் ஸ்லோவாக இருக்கணும். த்ரெட்டும் ஒரு சில த்ரெட்டு அப்படியே பஞ்சு மாதிரி பிரிஞ்சு வரும். அது மாதிரி வரக்கூடாது. அது மாதிரி பிரிஞ்சு வந்ததுன்னா நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் போடுங்க. ஈஸியாக வரும். பொறுமையாக போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்,